வாங்க நேயர்களே, கிருஷ்ண ஜெயந்தி வந்துட்டு நம்ம வெள்ளச்சீடை பண்ணலாம். வெள்ளச்சீடைக்கு முதல் நாளே அரிசியை 1 மணி நேரம், பச்சரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு 1 மணி நேரம் வெள்ளை துணியில் போட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் இந்த கப்பால் 2 கப்பு இந்த வெறும் சட்டி அடுப்பில் வச்சு இதில் போட்டிருக்கேன். இதை நம்ம வறுக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், ஆனால் கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி வெள்ளச்செடிக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி கொட்டிட்டு வறுக்கலாம். பாருங்கள், இப்போ எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். கலர்றதுக்கே மாவு. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான். பாருங்கள், நம்ம இப்போ வறுத்துட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இப்படி கனமாக அப்படி அழுத்தமாக இருக்கு பாருங்க தள்ளுறதுக்கு. அது நல்லா வறுபட்டு எடுத்துனா இந்த மாதிரி லேசாக இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள் இவ்வளோ லேசாக போகுதுன்னு. டக்கு டக்குன்னு பாருங்கள். மாவை டக்கு தள்ளினா அந்த பக்கம் டக்கு டக்குன்னு போகுது பாருங்கள். பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி டலக் 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 அந்த பக்கம் அப்படி போகுது. உங்களுக்கு கையில் வறுக்கும்போது அந்த ஈஸினஸ் உங்களுக்கே தெரியும். கலரும் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். வெள்ளையேன்னு இருந்தது. அவ்வளோதான், வறுத்தாச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கலர் எப்படி மாறி எப்படி தலைன்னு ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கலர் கூட அடியில் கொஞ்சம் சிகப்பு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது ஆறட்டும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுக்கலாம், ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கலாம், தேங்காவை திருவி வச்சுக்கலாம். இந்த 3 வேலையும் பார்ப்போம். இப்போ ஆறிடுச்சு மாவு. நம்ம சளிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன தட்டாக இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டு இந்த டம்ளரால் இப்படி பண்ணால் ஈஸியாக சளிச்சிடலாம். நம்ம பாருங்கள், சளிச்சாச்சு. கப்பி நிற்கிறது அடியில் சளிச்சு மாவு வந்துடுது. இதை அளந்து போய் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் வெண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும். ஏலக்காய் பிடிச்சி வச்சாச்சு. தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இது உளுத்தம்பருப்பை முழு உளுத்தம்பருப்பை செவக்க வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். வெறும் வெளுப்பச்சட்டியில் அந்த இது போடணும். இப்போ இதை அளந்தால் இது 1 கப்பு இருக்குது. 1 கப்பு ஒரு பேசினில் போட்டுக்கலாம். மீதி இருக்கு, அதையும் போட்டுப்போம். இப்போ இது ஒரு 3/4 கப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 கப்பு வறுத்து சளிச்சத்தில் நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. அதே கப்பில் இப்போ இது 2 இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கப்பில் 1.25 கப்பு நம்ம அளவு போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு இந்த கப் டேபிள் ஸ்பூனால் 2 உளுத்தமா பொடி இதில் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் டேபிள்னால் போட்டாச்சு. அடுத்தது தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை போட்டுடலாம். அடுத்தது ஏலக்காய், ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி வச்சு அதையும் போட்டுடலாம். அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணெயோ நெய்யோ அதையும் இதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கணும்.
இது இப்போ 1.25க்கு நம்ம இப்போ அதே கப்பில் 3/4 கப்பு, ஒரு கப்புக்கு ஒரு 3/4 கப்பும் வெல்லம் பொடிச்சு வச்சுக்கணும். ஒரு அந்த 3/4 கப்பு இதுக்கு ஒரு அரை கப்பு அளவுக்கு வெல்லம், இதுதான் அளவு, 1க்கு 3/4. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிக்கணும். வடிகட்டிட்டு நல்லா கொதிச்சா போதும், பாகெல்லாம் வர வேண்டாம். பார்க்கலாம் எப்படி. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் போதும். இது கரையட்டும், வெல்லம் கரையட்டும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு எடுத்து இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வடிகட்டி அதில் சேர்க்கலாம். கொஞ்சமாக ஊற்றிட்டு கலந்து வைப்போம். ஸ்பூனால் தான் கலக்க முடியும், சுடும். போறல இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம். கலந்துட்டு காமி பாருங்கள், கலந்தாச்சு. ஃபுல்லாக நம்ம கரைச்சி வச்சதெல்லாம் வடிகட்டி ஊற்றியாச்சு. நம்ம இப்போ கலக்கினோடனையும் இப்படி இருக்குது. நல்லா இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நம்ம அப்புறமா தான் உருட்டி நம்ம போடணும். சூடாக இருக்கும், பழக்கம் இல்லாதவங்களாம் தொட முடியாது. இதை அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா எடுத்து உருண்டையாக உருட்டி பொரிக்க வேண்டியதுதான். பாருங்கள், இப்படி பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 1 ஹவர் கழிச்சு நம்ம உருட்டி போட்டு அப்புறமா தான் ஆறுனப்புறம் பொரிக்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எடுத்து நல்லா பிசைஞ்சு உருட்டுவோம். இது நல்லா கையில் வச்சு தேய்ச்சி உருட்டலாம். ஒத்த கையால் உள்ள ரெட்டை கையாலே உருட்டலாம். நான் உருட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு உருட்டியாச்சு. கையில் கொஞ்சம் நெய்யோ வெண்ணெய்யோ தடவிண்டா ஈஸியாக உருட்ட வரும். என்ன சைஸ்க்கு வேணுமோ, சில பேருக்கு இந்த மாதிரி சைஸ் பிடிக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி சைஸ் பிடிக்கும். அவங்கவுங்க வேணுங்கிற சைஸு உருட்டிக்கங்க. உருட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்று ஒன்றா சைடில் எண்ணெய் சுட்டுடுச்சு ட்ரா பண்ணுவோம். போட்டுட்டு உடனே கலரக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும். சிம்மில் தான் இருக்கணும் கேஸு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். மேலே மட்டும் இல்லைன்னா ரெட்டாகி உள்ளே வெந்திருக்காது. ஒரு 10-12 போடலாம் ஒரு சமயத்துக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பொறுமையாக விட்டுருங்க. அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். இப்போ திருப்பக்கூடாது, கரண்டியே படக்கூடாது. இப்போ லைட்டாக இந்த கரண்டியால் இப்படி பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரெட்டாக எடுத்து நல்லா விரிஞ்சு வந்துடுத்து. நம்ம இந்த சமயத்தில் அப்படியே எடுத்துடலாம்.
அடுத்தது ஒரு 10 அப்படியே ட்ராப் பண்ணுவோம். அவ்வளோதான். அப்படியே ஒரு இடாக போட்டு 10 போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு அசத்துங்க. பாருங்கள், இப்போ நம்ம போட்ட அந்த மாவுக்கு இவ்வளோ வெள்ளை சீடை கிடச்சிருக்கு. இவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் பண்ணி அசத்துங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்து, சொந்தக்காரங்களாம் கொடுத்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஜெய் கிருஷ்ணா, ஜெய் கிருஷ்ணா.